ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனா இன்சைட் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னால் நம்ம வந்து இறந்த காலம். லாஸ்ட் வீடியோவில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு பாஸ்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். அதுலேயும் பார்த்த மாதிரி தான் இதுலேயும் நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்லையும் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ். பாசிட்டிவ்னா நமக்கு வந்து நேர்மறையாக வந்து ஒரு விஷயத்த முடிஞ்ச விஷயத்த பேசுறது. நெகட்டிவானா எதிர்மறையாக முடிஞ்ச விஷயத்த பேசுறது. இன்ட்ராகேட்டிவ்னா கேள்வியா, அதாவது கொஸ்டின் அறிமாங்கல்ல, கேள்வி மூலமா முடிந்த ஒரு விஷயத்தை வந்து பேசுறது. ஸோ இந்த மாதிரி 3 வகையா பாஸ்ட் டென்ஸ் வந்து பிரிக்கிறோம். ஸோ இப்போ வந்து பாருங்க, ஆல்ரெடி நான் வந்து சொன்ன மாதிரி தான் சப்ஜெக்ட் நமக்கு மெயின். ஐ, யூ, ஹி, சி, இட், தே. இந்த 6 சப்ஜெக்ட்டுமே வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்லையும் தேவைப்படுது. இப்போ அடுத்து வந்து பாருங்க வேர்பு நமக்கு தேவைப்படுது. ஸோ டென்சஸ்க்கு நம்ம வந்து வேர்பு வச்சு தான் அந்த செயல் வந்து எப்போ நடந்துச்சு. இப்போ இறந்த காலத்துல முடிந்த காலத்துல நம்ம வந்து ஒரு வேர்பு, ஒரு செயலை வந்து நம்ம பேச போறோம். இங்க நான் என்ன வேர்பு எடுத்திருக்கேன்னா சிங். என்ன வேர்பு எடுத்திருக்கேன்? சிங். சிங்னா பாடுறது. ஸோ பாடுறதுங்கிற ஒரு வேர்பை அதை முடிஞ்சு போன மாதிரி நான் வந்து பேச போறேன். ஸோ சிங்கோட பாஸ்ட் டென்ஸ் வந்து என்னன்னா சாங். ஐ சாங் ஏ சாங் அப்படிமாங்களா, நான் பாடினேன். ஸோ இங்க சாங்ங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ பாசிட்டிவ்ல ஐக்கு வந்து ஐ சாங். ஐ சாங் ஏ சாங் சொல்லலாம். யூ சாங் ஏ சாங். நீ பாட்டு பாடினாய். ஹி சாங் ஏ சாங். அவன் பாட்டு பாடினான். சி சாங். இட் சாங். தே சாங். தே சாங் ஏ சாங். அவர்கள் ஒரு பாட்டை பாடினார்கள். அதாவது முடிந்து போனது. சரிங்களா? இது வந்து பாசிட்டிவ். இப்போ நெகட்டிவ். நெகட்டிவ்னா என்னது? எதிர்மறை. அதாவது ஒரு விஷயத்துல பண்ணல அப்படிங்கிறது. ஐ சாங் ஏ சாங், நான் பாடினேன். இப்போ ஐ டிடின்ட் சிங், நான் பாடவில்லை, நான் செய்யல, ஒரு விஷயத்தை செய்யல அப்படிங்கிறது நெகட்டிவ். யூ டிடின்ட் சிங், நீ அதை பண்ணல, நீ அந்த பாட்டை பாடல. யூ டிடின்ட் சிங், நீ பாடவில்லை. ஹி டிடின்ட் சிங், அவன் பாடவில்லை. சி டிடின்ட் சிங், அவள் பாடவில்லை. ஹி டிடின்ட் சிங், அது பாடவில்லை. தே டிடின்ட் சிங், அவர்கள் பாடவில்லை. ஸோ செயலை ஆப்போசிட்டா நெகட்டிவா என்னது செய்யலைங்கிறத பேசுறத வந்து நெகட்டிவா நம்ம பேசுறோம். அடுத்து வந்து பாருங்க இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ் வந்து கேள்வி. என்னது? நான் பாடினேனா? டிட் ஐ சிங்? நான் பாடினேனா? அந்த பாட்டை நானா பாடினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறது வந்து டிட் ஐ சிங். டிட் யூ சிங்? நீயா பாடின அந்த பாட்டை? அந்த பாட்டை நீயா பாடின அப்படிங்கிறது. டிட் ஹி சிங்? அவன் அந்த பாட்டை பாடினா. டிட் சி சிங் எ சாங்? அவன் அந்த பாட்டு பாடினா. டிட் இட் சிங்? அதுவும் அந்த பாட்டை பாடிச்சு. டிட் தே சிங்? அவர்களும் அந்த பாட்டை பாடினாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்வியா கேட்கும் போது வந்து என்னன்னா, இங்க நல்லா கவனிங்க, இந்த டிட்டு இந்த கேள்வியிலையும் நெகட்டிவ்லையும் டிட்டு வந்துச்சுல, இந்த டிட்டு எப்படி வந்துச்சு பாருங்க. இந்த சிங்கோட பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து சாங். சிங்கோட பாஸ்ட். அப்ப நான் என்ன பண்றேன், சாங் நான் எப்படி பிரிக்கிறேன்னா, சாங்க வந்து டிட் பிளஸ் சிங். டிட் பிளஸ் சிங் தான் வந்து என்னவா மாறுது? சாங்கா மாறுது. டிட் பிளஸ் சிங் தான் சாங்கா மாறுது. ஸோ அதனால தான் அந்த சாங்கை நான் திரும்ப இங்கே பிரிக்கும் போது என்ன பண்ணிதான் பாருங்க, அந்த டிட்டை இங்கே பிரிச்சுட்டு டிடின்ட் சிங்கை கொண்டு இங்கே கொண்டு போட்டுருந்தேன். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் கேள்வியாகவும் வரும், நமக்கு வந்து நெகட்டிவ்லையும் வரும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுலேயும் இன்னும் கொஞ்சம் எளிமையாக உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கமெண்ட்ஸில் வந்து கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.